அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ இமாமில் முத்தகீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். இன்றைய காலகட்டத்தில் நாம் எல்லோருடைய சிந்தனைகளையும் முழுவதுமாக முற்றுகையிட்டிருக்கக்கூடிய ஒன்றாக நம்முடைய இணையதளங்கள் இருக்கின்றன. எல்லாவற்றையும் தேடுகின்ற இடமாக இணையதளங்கள் இருக்கின்றன. எல்லாவற்றுக்கும் வழிகாட்டுவதாக இணையதளங்கள் இருக்கின்றன. நம்முடைய சகோதரர் நான் இங்கே வருவதற்கு கூட சுந்தர் பிச்சைட்டை கேட்டுவிட்டுத்தான், அவர் சொல்லக்கூடிய வழியில்தான் இங்கே நான் வருகின்றேன். கூகுள் சொன்னதை கேட்டு தான் அங்கே வந்து சேர்ந்திருக்கின்றேன். இணையதளங்கள் என்பவை நம்மை சுற்றி முழுவதுமாக முற்றுகையிட்டு விட்டது. இவையெல்லாம் அறுக்கப்பட வேண்டிய வலைகளா அல்லது தொடர்ந்து அதிலேயே நாம் பயணிக்க வேண்டுமா என்பதையெல்லாம் சிந்திக்கக்கூடிய ஒரு அமர்வாக இதை நான் பார்க்கிறேன். பேரறிஞர் யூசுஃபுல் கர்தாவி அவர்கள் இதை போல ஒரு கருத்தரங்கத்திலே அவர்களுக்கு இளைஞர்களை பற்றி உரையாற்ற வேண்டும் என்று தலைப்பு கொடுத்திருந்தார்கள். அந்த நிகழ்வினுடைய ஏற்பாட்டாளர்கள் இதை போல உடைய கண்கள் அப்படி மைக்கு முன்னாலும் இப்படி பார்த்த உடனே கொஞ்சம் இளைஞர்கள் தெரிய வேண்டும் என்பதற்காக சில இளைஞர்களை முன்னாலே கூப்பிட்டு உட்கார வைத்து, பெரிய மனிதர்கள் எல்லாம் அப்படி ஒரு ஓரமா நீங்க உட்காருங்க என்று இப்போது நம்முடைய சகோதரர்கள் ஏற்பாடு செய்திருப்பது மாதிரி தான் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தார்கள். யூசுஃபுல் கர்தாவி சொன்னார், முதியோர்கள் எல்லாம் முன்னால வாங்க, இளைஞர்கள் எல்லாம் பின்னால போங்க என்றார். நீங்கள்லாம் வயசானவங்கன்னு உங்களை யார் சொன்னது? முதல்ல முடி நிறைச்சு போச்சுன்னா வயசானவங்கன்னு உங்களை யார் சொன்னா? யார் மனதால் இளைஞனோ அவன் என்றுமே இளைஞன். யார் மனதால் முதியவனோ அவன்தான் முதியவன். எனவே மனதிலே துடிப்பும் ஆர்வமும் இருப்பவர்கள் எல்லோருமே இளைஞர்கள் என்பதை, முதலாவது இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை வரலாறுகள் வழியாக நமக்கு சொல்லிக்கொண்டே வருகின்றான். உங்களுக்கு தெரியும், ஒரு நல்ல திரைக்கதை அல்லது ஒரு நல்ல நாவல் அல்லது ஒரு நல்ல வரலாறு அது சுருக்கமாக எழுதப்பட வேண்டும் என்றால் எப்படி எழுதுவார்கள்? அந்த வரலாற்றிலே எங்கெல்லாம் டர்னிங் பாயிண்ட், திருப்பு முனைகள் வருகின்றதோ அந்த திருப்பு முனைகள் யாரால் நிகழ்ந்திருக்கிறதோ அவங்கள தான் சுட்டி காட்டுவாங்க. இந்த கதையினுடைய ஓட்டத்துக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாதவர்கள் எல்லாம் அந்த வரலாற்றில் வரவே மாட்டார்கள். அந்த வரலாற்று ஓட்டத்தில் முக்கியமான நிகழ்வுகள் எங்கெல்லாம் நடக்கிறதோ அவங்க தான் அந்த வரலாற்று கேரக்டர், அவங்க தான் அந்த வரலாற்றில் பாத்திரங்கள். இறைத்தூதர் மூசா நபி அவர்கள் பிறக்கும் போது ஆண் குழந்தைகள் கொல்லப்பட வேண்டும் என்று ஃபிரௌன் கட்டளையிட்டு இருந்தான். ஃபிரௌன் ஒரு கேரக்டர், அவர் அந்த நாட்டின் ஆட்சியாளர். மூசா நபியை பெற்ற அம்மா மூசா நபியை எப்படி வீட்டுக்குள்ளே பதுக்கி வைத்துக் கொண்டு ஊரெல்லாம் உலவிக் கொண்டிருக்கக்கூடிய ஒற்றர்களின் கண்களில் இருந்து மூசா நபியை பாதுகாத்தார்கள். எனவே அந்த வரலாற்றில் அவர்கள் ஒரு கேரக்டர். மூசா நபியை தூக்கி நைல் நதியிலே ஒரு மரப்பேழையில் வைத்து தூக்கி போடப்பட்டதற்கு பிறகு இந்த மரப்பேழை எங்கே ஒதுங்குகிறது, ஆகாதவரின் கண்களிலே பட்டுவிடக் கூடாது என்று அதை ஒரு ஓரமாக ஒதுங்கி நின்று கண்காணித்துக் கொண்டே இருந்தார் அவருடைய சகோதரி. அவர் ஒரு கேரக்டர். அந்த மரப்பேழையை கண்டெடுத்து இந்த பிள்ளையை நாம் வளர்க்கலாம் என்று ஃபிரௌனுடைய மனதை பேசி மாற்றியவர் ஃபிரௌனுடைய மனைவி. அவர் அந்த வரலாற்றில் ஒரு கேரக்டர். இப்படி யாரெல்லாம் அந்த வரலாற்று ஓட்டத்தில் அந்த வரலாற்றிலே திருப்பு முறைகளுக்கு காரணமாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் அந்த வரலாற்றில் கேரக்டர். இல்லையா? சம்பந்தம் இல்லாதவன் அந்த வரலாற்றில் கேரக்டர் ஆக முடியாது. மூசா நபி அவர்கள்
அந்த மரப்பேழையிலே நைல் நதியிலே தூக்கி போடப்பட்ட போது அங்க ஒருத்தர் மீன் பிடித்துக் கொண்டிருந்தார். அவர் இந்த வரலாற்றுல கேரக்டர் கிடையாது, பிடிச்சிருக்கலாம் பிடிக்காமலும் போகலாம், அல்லாஹ் அதை சொல்லவே இல்லை. ஏனென்றால் அவர் மீன் பிடிச்சாலும் மூசா நபியினுடைய பெட்டி போகத்தான் போகுது, பிடிக்காம இருந்தாலும் போகத்தான் போகுது, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. எனவே அவர்கள் எல்லாம் வரலாற்றில் சொல்லப்படவில்லை. யார் ஒரு வரலாற்றினுடைய பாத்திரமாக ஆவார் என்றால் அவர் அந்த வரலாற்றினுடைய ஓட்டத்திலே எங்காவது அவர் அதனுடைய பங்களிப்பை தந்திருக்க வேண்டும். சொல்லால், செயலால், சிந்தனைகளால் பங்களிப்பை தந்திருக்க வேண்டும். இதுதான் வரலாற்றில் கேரக்டர்களாக ஆக முடியும். நான் சொல்றது புரியுது தானே? பிள்ளைங்களுக்கு புரியுது இல்லம்மா? நான் சொல்றது புரியுது இல்ல? இந்த வரலாற்றில் சம்பந்தமே இல்லாதவர்களுக்கு எந்த பங்கும் இல்லை. ஆனால் சில நிகழ்வுகளில் அல்லாஹ் அந்த வரலாற்று ஓட்டத்தோடு சம்பந்தமில்லாத நபர்களை குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். அந்த நபர்களை தூக்கி வெளியிலே வைத்துவிட்டு அந்த வரலாற்றை படித்தால் எந்த குறையும் அந்த வரலாற்றில் இருக்காது. கதை புரியும், நமக்கு இந்த சம்பவம் புரியும். சம்பந்தம் இல்லாத நபர்களை போல உங்களுக்கு அவர்கள் தோற்றம் தரலாம் வரலாற்றை படிக்கும் போது. ஏன் அவர்களை அல்லாஹ் சொல்கிறான் என்ற கேள்விக்கான விடையில் தான் ஒரு மனிதனுடைய பொது வாழ்க்கை இருக்கிறது. அவருடைய சமுதாய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான கேள்விக்கான பதில் அதுல தான் இருக்கு. மூசா நபி இளைஞராக இருந்த போது எப்படி இருந்தார்கள்? அவர்களே சொல்வார்கள், ஃபலன் அகூன பஹீரன் லில் முஜ்ரிமீன், நான் ஒருபோதும் பாவிகளுக்கு துணை நிற்க மாட்டேன். நபி ஆகிறதுக்கு முன்னாடி நான் சொல்றது, நபி ஆனதுக்கு அப்புறம் அல்ல. நம்ம இளைஞர்கள் நம்ம நினைக்கலாம், எனக்கு இன்னும் பக்குவம் வரல, எனக்கு இன்னும் வயசு வரல, நான் ஒரு வேலையில போய் ஜாயின் பண்ணணும். இப்போ ஒரு பெரிய ட்ரெண்ட் செட் ஆகிட்டு இருக்கு, ஆயிடுச்சு. என்னவென்றால் நான் செட்டில் ஆனாதான் கல்யாணம் பண்ணுவேன். செட்டில் ஆனாதான் சொல்றோம்ல, வேலை செட்டில்மெண்ட்னா என்னது? செட்டில் ஆகுறதுன்னா என்னது? ஒரு வேலை கிடைக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், 1ஆம் தேதி பேங்க் பேலன்ஸ் டப்புன்னு எது விழணும், சம்பளம் விழணும், என்னுடைய தேவைகளை நானே பூர்த்தி பண்ணணும், செலவுக்கு அத்தாட்ட போய் பணம் கேட்கக்கூடாது, அம்மா கடுகு டப்பால ஒளிச்சு வச்சிருக்கிற பணத்தை எல்லாம் நான் கேட்கக்கூடாது, என் செலவை நான் பார்த்துக்கொள்ள வேண்டும். இதுதான் நான் செட்டில் ஆகிறதுக்கான அர்த்தம். நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம். அல்லாஹ் என்ன சொல்றான்டா, நீ கல்யாணம் பண்ணாதான் செட்டில் ஆகவே முடியுங்கிறான். நீங்க எது முதல்ல? செட்டில் ஆகிறது முதல்லையா கல்யாணம் பண்றது முதல்லையாண்டா? அல்லாஹ் சொல்றது, நீ கல்யாணம் பண்ணு, நான் உன்னை லைஃப்ல செட்டில் பண்றேன். நீ கூனு ஃபுகரா யுக்னிஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி, பிள்ளைகளுக்கு நீங்கள் திருமணம் செய்து வையுங்கள், அவன் செட்டில் ஆயிடுவான். ஒரு பெரிய உளவியல் தத்துவத்தை, ஒரு பெரிய வாழ்க்கை தத்துவத்தை அல்லாஹ் இங்கே சொல்கிறான். செட்டில் ஆகிறது என்றால் உன்னுடைய தேவைகள் எப்போது நிறைவடைவது, நீ எப்போது கல்யாணம் பண்றது, உன் தேவை என்ன? மனதில் உருவாகின்ற தேவைகளுக்கு அளவே கிடையாது. 100 ரூபாய்க்கு செப்பல் வாங்கி போடுறான், சம்பளம் 1 லட்சம் ரூபா வாங்கும்போது 10,000 ரூபாய்க்கு சம்பளம் செப்பல் வாங்கி போடுறான். இந்த ஷூ ஸ்கெச்சஸ்ல ஒன்று வந்திருக்கு மச்சான், 15,000 ரூபாயா, நடக்கும் போது அப்படி எவ்வளவு உற்சாகமா இருக்கு. அடுத்து 30,000 ரூபாய்க்கு ஒன்று போடுவான். என்ன பண்ணுவேன்? என்னைக்கு உன்னுடைய தேவைகள் நிறைவடைய போகிறது? ஆசைகளுக்கு ஏது முடிவு? அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் திருமணம் செய்து வையுங்கள், அல்லாஹ் அவர்களை செட்டில் பண்ணுவான். யுக்னிஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி. நாம் வாழ்க்கையை தப்பு தப்பாக புரிந்து வைத்திருக்கிறோம். பெரிய ஆட்களும் அப்படித்தான், இளைஞர்களும் அப்படித்தான். இவரா வாழ்க்கையை டிசைன் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ள இஸ்லாத்தை கூப்பிடுறாரு. இஸ்லாம் இதை பத்தி என்ன சொல்லியிருக்குன்னு, இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கோ அதன்படி நீ வாழு. இறை தூதர் மூசா நபி அவர்கள் அவருடைய புகழ்மிக்க பொன்மொழி, ஃபலன் அகூன பஹீரன் லில் முஜ்ரிமீன், அநியாயக்காரர்களுக்கு ஒருபோதும் நான் துணை போக மாட்டேன். நபி ஆகிறதுக்கு முன்னாடி சொல்ற வார்த்தை இது. 2 பேர் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என்ன ஏது என்று விவரம் கேட்க போகிறார்கள் மூசா நபி. அதுல ஒரு பாடம் இருக்கிறது. 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா கண்டு காணாம போகாத, என்னன்னு தெரிஞ்சிக்கவாவது முயற்சி பண்ணு. ஏன் இந்த சண்டை? 2 பேரும் சந்தோஷமா இருந்தா ஏன்னு கேட்க தேவையில்லை, சண்டை போட்டா கேட்கணும்ல. நல்லா இருக்க வேண்டியவன் தானே, சண்டை போடுவதற்கு பிறக்கவில்லை அல்லவா?
மகிழ்ச்சியோடு இருக்கத்தானே பிறந்தோம், ஏன் இன்னைக்கு சண்டை? விளக்கம் கேட்கிறார்கள். அதிலே ஒருவன் முரட்டுத்தனமாகவே பேசுகிறான், இன்னொருவன் சமாதானமாக பேசுகிறான். முரட்டுத்தனமாக பேசியவனை சொன்னா கேட்க மாட்டியாடான்னு டப்புன்னு ஒரு அடி அடித்தார்கள், இறந்தே போய்விட்டான். அப்ப என்ன அர்த்தம்டா, அவனுடைய உளவியல் எப்படின்னா, ஆள் பலகீனமானவன் இந்த பலகீனத்தை மறக்க வாய்ஸ் ரைஸ் பண்றது, மீசை பெருசா வச்சுக்கிறது, நெஞ்ச இப்படி பல பேர் இருப்பான் தெரியுமா சமுதாயத்துல. உடம்புல ஒரு தெம்பு இருக்காது, ஆனா குரல் மட்டும் சவுண்டு பலமா வரும். அந்த மாதிரி கேரக்டர். ஒரு தட்டு தட்டின உடனே கீழே விழுந்து போயிட்டான். ஒரு பாடி கிடக்குது, யாரு கொலை பண்ணான்னு தெரியல, யார் தாக்குனதுனால இறந்து போனான்னு தெரியல. அவரும் சொல்ல மாட்டாரு. ஏன் சொல்ல மாட்டார்? மூசா நபியும் சொல்ல மாட்டாங்க என்னாலதான், அவரும் சொல்ல மாட்டார். ஏன்? இவருக்கு சார்பா பேசும்போது தான் சம்பவம் நடந்திருக்கு. மறுநாளைக்கு அதே ஆளு இன்னொருத்தன்ட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். மூசா நபி கேட்டாங்க, உனக்கு இதே தான் வேலை, மூஞ்சியை பார்த்தா அப்பாவி மாதிரி இருக்கிற, நான் நீ நல்லவன் நினைச்சு அவனை அடிச்சு விட்டேன், இப்போ மோசமானவன் நீ தான் போல் இருக்கு. அப்பாவி மாதிரி சில பேர் மூஞ்சி வச்சிருப்பான், இல்லாத சேட்டையெல்லாம் பண்ணுவான் பார்த்துருக்கீங்களா? ஸ்கூலில் காலேஜில். எப்படி நான் சொல்றது கரெக்டா? உங்கள் ஃப்ரெண்டு சர்க்கிளே 2 பேர் இருப்பானே, பார்த்தா அப்பாவி மாதிரி இருப்பான், அதில் வந்து பிள்ளையாரமா பால் குடிக்கும்னு இருப்பான், ஆனால் சேட்டை பண்ணுவான். அந்த மாதிரி ஆசாமி அவன். பட் நீ தானா நேற்று உள்ள சம்பவத்துக்கு காரணம் அப்படின்னு மூசா நபி முறைச்ச உடனே அவன் சொல்றான், நேத்து அவனை அடிச்சு கொன்ன மாதிரி இன்னைக்கு என்ன அடிச்சு கொல்ல பாக்குறீங்களான்னு சொல்லிட்டான். அப்போ நேத்து விழுந்த பாடியாக்குனது யாரு? நல்லா இருந்தவன மூசா நபின்னு இவன் தான் உளர்றான். சரியா? இப்போ ஒருத்தர் அங்கிருந்து ஓடோடி வருகிறார். மூசா நபிகிட்ட சொல்றாரு, மக்கள் ஃபிரௌனுடைய அரசவை கூடியிருக்கிறது, இந்த பாடியை யாரு சாகடிச்சது இந்த மனுஷனை அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. இவன் வந்து உளறிட்டான், அடுத்து ஒன்றை மரண தண்டனை கொடுக்க போறாங்க, உன்னை தண்டிச்சிருவாங்க, ஓடி போயிரு என்று மூசா நபி இடத்தில் சொல்கிறார். மூசா நபியர்கள் விடுத்த சட்டையோட மதியனுக்கு போகிறார்கள். இப்போ நான் கேட்குறேன், மூசா நபியினுடைய கேரக்டர்ல இது வந்து ஒரு முக்கியமான வரலாற்றில் இது ஒரு முக்கியமான கேரக்டர். இவங்க சொல்ல போய் தான் மதியனுக்கு போறாங்க. இவன் சொல்லலைண்டா அப்பாவித்தனமா அரண்மனைக்கு போயிருப்பார்கள், மாட்டியிருப்பார்கள். சரிதானா? கரெக்ட் தானா? இப்ப இவருக்கு ஒரு ரோல் இருக்கு மூசா நபியின் வரலாற்றுல. சொல்லப்பட வேண்டிய நபர் இவர், சொல்லப்பட வேண்டிய நபர். சரி விடுங்க, இது ஒண்ணு. இன்னொரு சந்தர்ப்பத்தில் இதே மாதிரி மூசா நபி ஃபிரௌனுடைய அரண்மனையிலே குற்றவாளியாக காட்டப்படுகிறார்கள். நபியாக ஆனதற்கு பிறகு மூசாவை என்ன செய்யலாம்? ஆளை இரவோடு இரவா இப்படியா இரவோடு இரவா பண்ணிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அங்க ஒருத்தர் சொல்றாரு, அத்தக்குத்துலூன ரஜுலன் ஐயகுல ரப்பி அல்லாஹ் வகத் ஜாக்கும் பில் பையினாத் ஃபையகு காதிபன் ஃபலைஹி கதிபு வையகு சாதிக யுசிபுக்கும் பாதுல்லதி யாதுக்கும். அல்லாஹுதான் என் இறைவன் என்று சொன்னதற்காகவே ஒரு ஆளுக்கு மரண தண்டனை கொடுப்பீங்களா? என்னப்பா நியாயம்? அது கருத்து தானே சொல்றாரு அவரு. மாற்று கருத்தை சொல்பவனை இப்படி கொலைதான் செய்வதா? என்ன அக்கிரமமா இருக்கு என்று ஃபிரௌனுடைய ஆலோசனை கூட்டத்திலேயே சொல்வதற்கு ஒருவர் இருந்தார். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, ஃபிரௌன் அவனுக்கு முன்னாலேயே இந்த உண்மையை சொல்வதற்கு அந்த கூட்டத்தில் ஒருவர் இருந்தார். என் இறைவன் அல்லாஹ்வே என்று சொன்னதற்காகவே அவருக்கு மரண தண்டனை கொடுப்பீங்களா? அவர் சான்றுகளைத்தானே கொண்டு வந்திருக்கிறார், ஆதாரங்களைத்தானே சொல்கிறார். அவர் பொய் சொன்னால் அந்த பொய்யின் பலனை அவர் அனுபவிக்கட்டும். அவர் சொல்வது உண்மையானால் நீங்கள் அல்லவா தவறில் இருப்பீர்கள் என்று வந்து விடுகிறது. உங்களுக்கு ஒரு அதாபு காத்திருக்கிறது அவர் சொல்றது உண்மையா, உங்களுக்கு தண்டனை வந்துருமே. ரெண்டையும் உரசி பாருங்களேன், கொஞ்சம் தான் யோசிச்சு பாருங்களேன் என்று அவர் சொன்னார். அவர் பேச்சை யாருமே கேட்கல. மூசா நபியை வீழ்த்துவதற்கு தான் ஃபிரௌன் அணி திரட்டினான். இந்த கேரக்டர் இந்த வரலாற்றில் எங்கேயுமே ஒட்டல. அவர் சொன்னதை கேட்டு முடிவு மாறி இருந்தா மெயின் சப்ஜெக்ட் உள்ள அவர் வந்துடுறாரு. சொல்லுது புரியுதா? இவர் பேச்சை கேட்டு ஃபிரௌன் தன்னுடைய முடிவை மாற்றி இருந்தால் இவருக்கு இந்த வரலாற்றில் ஒரு முக்கியமான ரோல் இருக்குன்னு வரும். இவர் சொன்னது ஃபிரௌன் கேட்கவே இல்லை, அப்படியே தள்ளி விட்டுட்டான்.
அளந்து செய்யப்பட்ட ஒரு அற்புதமான கட்டடத்தை போன்றது திருக்குர்ஆன். ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா கிடையாது, ஒரு வார்த்தை அனாவசியமா கிடையாது. அங்க எதுக்கு அல்லாஹ் இதை சொல்லணும்? மெயின் வரலாற்று ஓட்டத்தில் ஒட்டலியே இது. அவன் பேச்சை கேட்டு மனசு மாறல் இல்ல, அப்ப எதுக்கு இதை சொல்றான் அல்லாஹ்? ஏன் சொல்லணும் என்றால், அநீதி நடக்கும்போது அங்கே பேசுகிறவன் ஒருவன் இருந்தான் என்பதே செய்திதான். அக்கிரமம் நடக்கும்போது அதை எதிர்த்து ஒருவர் பேசினார் என்பதே செய்தி. பேசுங்கள், அநீதி நடந்தால் பேசுங்கள், மௌனமாக இருக்காதீர்கள். ஏதாவது ஒரு ரூட்ல நீங்க பேசணும். உங்க கையில வச்சிருக்கக்கூடிய இணையதளங்கள்ல, இங்க சோசியல் மீடியால எத்தனை பேர் இதுல இன்ஸ்டாகிராம்ல இருக்கீங்க? சும்மா தைரியமா கை தூங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா சொல்லுங்க. எத்தனை பேர்? 1000-ஆ 300-ஆ 3000-ஆ கூட இருக்கும்? சரி. எத்தனை போஸ்ட் நீங்க போட்டிருப்பீங்க? நம்பர் ஆஃப் போஸ்ட் சும்மா சொல்லுங்க. ஒன்றும் போடுறது இல்லை. நீ சொல்லுங்கம்மா, எத்தனை போஸ்ட் போட்டிருப்ப இது வரைக்கும் இன்ஸ்டாகிராமில்? எது இன்ஸ்டாகிராம்ல இல்லையா? சரி. யாரில் இருக்கீங்க? சும்மா சொல்லுங்கம்மா, அதில் என்ன இருக்கு? எத்தனை போஸ்ட் போட்டிருப்ப இது வரைக்கும்? 10 100? சும்மா சொல்லு. 400 ஏதோ ஒரு நம்பர் போட்டிருப்பேன். சரி, ரைட் விடு. இதுல எது எத்தனை அநியாயத்துக்கு எதிராக போடப்பட்டது, எத்தனை பிறரை கேலி பண்றதுக்காக போட்டது, எத்தனை சும்மா சந்தோஷத்துக்காக போட்டது? புது ட்ரெஸ் வாங்கணும் சும்மா அப்படி எடுத்து போடுறோம், அது எத்தனை? இது எல்லாமே நீங்க தான் கணக்கு பார்க்கணும். இதற்காக செலவிடப்பட்ட நேரம், இதற்காக செலவிடப்பட்ட முயற்சிகள், இதற்காக நீங்கள் எடுத்துக்கொண்ட எஃபர்ட்ஸ், இது எல்லாத்துக்குமே கணக்கு கொடுக்க வேண்டியவர்கள் யாரு? யார் கணக்கு கொடுக்கணும்? இன்னொருத்தர் யாரும் கணக்கு கொடுக்க. நம்ம தான் என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்கணும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு முயற்சியும், அதனுடைய விளைவு என்ன, பின்னால என்ன நடக்க போகுது? இதனால சும்மா ஜாலி இருக்கலாம். ஜாலியாக இருக்கிறது தப்புன்னே சொல்ல மாட்டேன். சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். 24 மணி நேரமும் தஸ்பீகை பிடிச்சிக்கிட்டு பள்ளிவாசல்ல எந்த நபியும் உட்காரல, நபிமார்களே உட்காராத போது நீங்க எதுக்கு இருக்கணும்? இறைவணக்கம் என்பது, இபாதத் என்பது வாழ்வின் ஒரு அங்கம். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களும் இபாதத்தாக மாற முடியுமா என்றால் முடியும். எல்லா செயல்களும் எப்படி இபாதத்தாக மாறும்? கண்டிப்பா மாறும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நீங்க ஒண்ணு யோசிச்சு லைக் போடுறீங்க, அடுத்த லைக்குக்கு வர்ற எத்தனை பேருக்கு நீங்க லைக் போட்டிருப்பீங்க? எத்தனை பேருக்கு ஹார்டின் போட்டிருப்பீல்ல? என்ன நினைத்து கொண்டு அப்படி செய்தாய்? சும்மா பாராட்டுறது தானே நோக்கம். நல்லா இருக்கு பாராட்டுறது தான் நோக்கம் இல்லையா? வேற எந்த நோக்கமும் கிடையாது. அவரை பாராட்டணும், ஊக்கப்படுத்தணும், இதுதான் நோக்கம். சில பேர் சொல்வார்கள் சாதனை பெண்மணி, அவங்க அப்படி படைச்சிட்டாங்க, விமானம் ஓட்டினாங்களாம், பஸ்ல கண்டக்டரா 10 வருஷம் வேலை பார்த்தாராம், பஸ் ஓட்டினாராம், சாதனை பெண்மணி. சாதனை பெண்மணி நம்ம அம்மாவை விட உலகத்துல சாதனை பெண்மணி யாருமே கிடையாது. நான் சொல்றேன், 3 குழந்தை 4 குழந்தை பெற்று அவங்கள வளர்த்து ஆளாக்கி ஸ்கூலுக்கு அனுப்பி காலையில எந்திரிச்சு 4 மணிக்கு எந்திரிச்சு தொழுது வச்சு எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு உழைப்பு கொடுக்கறது மட்டுமில்லை. என் புள்ள போனானா, ஸ்கூலுக்கு போனானா, என்ன ஆனா, இவ்வளவு வேகமா பைக் எடுத்துட்டு போறானா, இவ்வளவு வேகமா ஸ்கூலுக்கு போறானான்னு உட்கார்ந்து கண்ணீர் வெடிச்சு அல்லாட்ட துவா செஞ்சு உங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அதை தூக்கி மடியில வச்சு கொஞ்சிறது, இதை விடவும் ஒரு சாதனை பெண்மணி உலகத்துல இருக்க முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. நம்முடைய இஸ்லாமிய குடும்பங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாயும் ஒரு சாதனை பெண்மணி தான். இந்த சாதனை பெண்மணியை உங்களுடைய வார்த்தைகள் எப்போதாவது ஊக்கப்படுத்தி இருக்கிறதா? எப்போதாவது உங்களுடைய தாயை ஒரு அப்ரிசியேஷன், ஒரு சின்ன வார்த்தை சொல்லி நீங்கள் பாராட்டி இருக்கிறீர்களா? உங்களுடைய தந்தை இதற்காக படுகின்ற அவமானங்கள், ஒரு பைசாவை கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு அவர் படுகின்ற பாடு, கொட்டுகின்ற உழைப்பு, வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள காசோட வருவது என்பது அவ்வளவு லேசான விஷயம் நினைக்கிறீங்களா? பணம் சம்பாதிக்கிறது என்ன சாதாரண? யாருங்க சும்மா தூக்கி பணத்தை வச்சுக்கணும் யாராவது கொடுப்பானா?
யோசனை பண்ணி பாருங்க. யாராவது கொடுப்பாங்களா? தகப்பன் பிள்ளைக்கு கொடுப்பாரு, சும்மா வச்சுக்கடா செலவு பண்ணிக்கடான்னு கொடுப்பாரு. காரணம் இல்லாமல் யாரும் யாருக்கும் பணம் கொடுக்க மாட்டார்கள். இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு அவர் படுகின்ற பாடு எவ்வளவா இருக்கும், எவ்வளவு அவமானம் இருக்கும். அவருக்கு ஒரு லைக் என்று சொல்வது அவரை சோசியல் மீடியாவில் உள்ள உட்கார வச்சு அவருக்கு போடுறது அல்ல, அவரை பாராட்டுவது. 2 வார்த்தை இல்லை அப்படிலாம் எனக்கு பழக்கம் இல்லை, வெக்கமா இருக்கு, இருக்க தான் செய்யும். முதல்ல வெக்கம் இருக்க தான் செய்யும். எந்த செயலையும் முதலில் செய்யும் போது கூச்சப்படுவதுதான் மனித சுபாவம் இல்லையா? முதல்ல பள்ளிவாசலுக்கு வரும்போது உங்களை யாராவது கூட்டிட்டு வரணும். அத்தாவோ அண்ணனோ கூட்டிட்டு செருப்புங்க கழட்டு, இங்க வா, அப்படி ஒலிச்சு இப்படி செய், இப்படி பண்ணு. எந்த செயலையும் முதல்ல செய்யும் போது கூச்சம் தான் இருக்கும், ஆணுக்கா இருந்தாலும் பெண்ணுக்கா இருந்தாலும். அதே மாதிரி உங்க அம்மாவை பாராட்டுவது, உங்க அத்தாவை பாராட்டுவது என்பது கூச்சமான விஷயம்தான். கூச்சப்பட்டுக்கிட்டே இருந்தா அவங்களுக்கு எப்போ நீங்க சந்தோஷத்தை கொடுக்க போறீங்க? நான் உங்களுக்கு சொல்ல வந்தது என்னவென்றால், முதலாவது நீங்கள் அநீதிக்கு எதிராக பேசப்படுங்கள். நல்லது நடந்தால் ஊக்கம் கொடுக்க பாருங்கள். இதுதான் நபிமார்களின் பணியாக இருந்தது. இது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வேலை. அதே நேரத்தில் இன்னொன்று சொல்றேன், நீங்கள் அநீதிக்கு எதிராக பேசியதனால் ஒண்ணுமே நடக்கல, அதனால நான் பேசுறதை நிப்பாட்டாதீங்க. ஒண்ணுமே நடக்காமல் இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு ஒரு இடம் உண்டு. எப்படி மூசா நபியின் வரலாற்றுல ஒருத்தர் வந்து இப்படி செய்யாதீங்கப்பா அப்படின்னு சொன்னவருக்கும் இடம் உண்டு, அப்படி ஓடி போயிருங்க அப்படின்னு சொன்னவருக்கும் இடம் உண்டு. இவர் சொன்னதனால் ஒரு மாற்றம் நடந்தது, இவர் சொன்னதனால் ஒண்ணுமே நடக்கல. 2 பேருக்கும் வரலாற்றுல இடம் இருக்கு, குரான்ல இடம் இருக்கு. யாசீன் அடிக்கடி ஓதுறோம்ல, அடிக்கடி குரான்ல நம்ம ஓதக்கூடிய சூறா என்னது? யாசீன். சில பேர் தினமும் ஓதுறாங்க, வாரத்தில் ஒரு நாள் ஓதுறாங்க. அதுல ஒரு செய்தி அல்லாஹ் சொல்றான். ஒரு சமுதாயத்துக்கு 2 நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினான், ஒருவர் பின் ஒருவராக அனுப்பினான். அந்த 2 நபிமார்களுடைய அறிவுரைகளும் அந்த சமுதாயத்துக்கு போதாது என்று வருகின்ற போது மூன்றாவது ஒரு இறை தூதரையும் சேர்த்து அனுப்பி அந்த 2 பேருக்கும் வலிமை சேர்த்தோம். ஃபகாலு இன்னா இலைக்கும் சொல்லுங்க முர்சலூன், நாங்க 3 பேருமே அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட தூதர்களே என்று 3 பேரும் சொன்னார்கள். 3 பேர் சொல்றதையும் அவங்க கேட்கல. முதல்ல 1, அப்புறம் இன்னொரு இறை தூதர், அப்புறம் 3வது ஒரு ஆளு கேட்கல. அப்புறமாக அந்த இறை தூதர்களை எல்லாம் மக்கள் துன்புறுத்துகிறார்கள். அப்போது என்ன நடந்தது அல்லாஹ் சொல்றான், வஜா மின் அக்ஸல் மதீனத்தி ரஜுலி யஸா கால சும்மா சொல்லுங்க, கால யா கௌமி தபிஉல் முர்சலீன் இத்தபிஉ மல்லா யஸலுக்கும் அஜ்ரன் வஹும் முஹ்ததுன். 3வது ஒருவர் வந்தார், வந்து சொன்னாராம், ஏன்பா இறை தூதர்களை இந்த பாடுபடுத்துறீங்க, அவங்க சொன்னதை கேளுங்களேன் என்று அவர் சொன்னாராம். அவர் சொன்னதை கேட்டு இந்த மக்கள் திருந்தினா இல்லையா? திருந்தல. ஆனாலும் அவர் சொன்னார், சொன்னதுக்கு எந்த பாசிட்டிவ் ரியாக்ஷனும் இல்ல. ஆனாலும் அவர் சொன்னாருன்னு அல்லாஹ் சொல்றான். ஏன் சொல்லணும்? நீ சொல்லிடு, அநியாயம் நடந்தா நீ தட்டி கேட்டு விடு. உண்மைக்கு மக்களிடத்திலே மரியாதை இல்லை என்றால் அது உண்மை, அதை நீ ஏற்றுக்கொள் என்று ஒரு தேர்ட் பர்சனாக, 3வது நபராக, சமுதாயத்தில் ஒரு மனிதராக இருந்து நீ சொல்லு. சொன்னவர் யாருன்னு கேட்டா அல்லாஹ் சொல்றான், ஒரு ஆளுங்கிறான். யார் அவரு? அவருக்கு பேர் இருக்குல்ல, ஏன் பேரை சொல்லல? பேரை சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா? அவர் பேரை நம்ம பிள்ளைக்கு வைப்பானே தவிர அவர் செய்யறதை செய்ய மாட்டான். அதான் எங்க நடக்கும். பேரை சொல்லிட்டு அவர் பேரை தான் பெத்த பிள்ளைக்கு வச்சு சந்தோஷப்பட்டு கொடுவாங்க தவிர அவர் செஞ்ச வேலையில செய்யணும். அதனால பேர் எதுவாகவும் இருக்கட்டும், அவர் ஒரு ஆளு, அவர் அதை செஞ்சாரு. தமிழ்ல ஆண் என்பதற்கு 2 ஆம்பளை சொல்லுவாங்கல்ல, நீ ஆம்பளடா சொல்லுவாங்கல்ல, சொல்லல இல்லையா? சாதாரண அவர் ஆணு. என்ன குழந்தை பிறந்திருக்கு? ஆண் குழந்தை. ஒரு வீரமான செயலை செஞ்சுட்டா ஆம்பளை. இந்த சொல்லாட்சி குரான்லையும் அல்லாஹ் வித்தியாசப்படுத்துறான். ஆண் என்பதற்கு 2 சொற்கள் இருக்கு அரபு மொழியில. இது குரான் தக்கர் அப்படின்னா ஆம்பளை பிள்ளை, ரஜுல் அப்படின்னா ஆம்பளை. இந்த மாதிரி வீரம் மிக்க செயல்களை செய்யக்கூடியவர்களை எல்லாம் அல்லாஹ் ரஜுல்
ஆம்பளை அப்படின்னு சொல்ல. நீ ஆம்பளைனா மீசை வைக்கிறது மட்டும் இல்லை, ட்ரெஸ் வந்து ஆம்பளை மாதிரி போட்டுக்கிறது இல்லை. நடத்தையில் நீ எப்படி இருக்கணும்? ஒரு பொறுப்பை சுமப்பவனாக இருக்க வேண்டும். சொத்து பாக பிரச்சனை அப்படி இப்படின்னு வரும்போது தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால் ரக்கருங்கிற வாசையை பயன்படுது. ஆணுக்கு 2 பங்கு, பொம்பளைக்கு வந்து அதில் 1 பங்கு. ஆண் என்பது வேறு, ஆம்பளை என்று நம்ம புரிகிறதுக்காக உங்களுக்கு சொல்றேன். ரஜுல், ஒருவர் வந்தார். அப்போ நீங்கள் சமுதாயத்திலே கரைந்து போகக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. ஒரு தலைமை பண்பு என்பது என்னவென்றால் சரி என்று பட்டதை சொல்வதுதான் தலைமை பண்பு. ஒரு சரி என்று பட்டதை கூச்சப்படாமல் லைக் போடுறோம். அப்ப நமக்கு என்ன ஒரு ரகசிய வாழ்க்கை, ஒரு பகிரங்க வாழ்க்கை? அது அப்படியாது? அப்படி வாழலாமா? மா ஜஅலல்லாஹு லிரஜுலி மின் கல்பைனி ஃபீ ஜௌஃபி. எந்த மனிதனுக்கு 2 இதயம் கிடையாது, ஒரு இதயம் தானே. ஒரு நடத்தையிலே வாழுங்கள், ஒரு பண்பு, அது நல்ல பண்பு. ஆகையினால் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் முதலாவது இந்த மாய வலைகளில் சிக்கக்கூடாது. அது அந்த வயசு அப்படிப்பட்ட வயசு தான். நான் வந்து பெரியவர்களே இந்த வலையில் விழுறாங்க. ஆபாச வலைகளில் அருவருக்கத்தக்க நடத்தைகளுக்கு பெரியவர்களே பலியாகிறார்கள். அதனால தான் நான் கர்தாவியினுடைய உதாரணத்தை உங்களுக்கு முதல்ல சொன்னேன். இதில் வயசு வித்தியாசம்லாம் எதுவும் கிடையாது. இளைஞன் என்பவன் யார் என்றால் தன்னை இளைஞன் என்று ஒருவன் கருதினால் அவன் இளைஞன். அல்லாஹ்வினுடைய வணக்க வழிபாடுகளிலும் இறை மார்க்கத்தை வளர்த்தெடுப்பதிலும் அதை நிலைநாட்டுவதிலும் யார் தன்னை தந்து கொண்டிருக்கிறானோ அப்படிப்பட்ட இளைஞனுக்கு அரிசிக்கு கீழே நிலை கிடைக்கும்ங்கிறான். இப்போ 50 வயசான ஒருத்தர் நான் தான் வந்து யார் ஆயிட்டேனே, வயசாளி ஆயிட்டேனே, இனிமே நான் உழைச்சா எனக்கு வந்து அரிசி கீழே நிழல் கிடைக்காதுன்னு நான் சும்மா இருந்தா நான் கிழவன், நான் வயசான ஆளு. 50 வயதெல்லாம் ஒரு வயதா, என்னால் இயன்றதை நான் தருகிறேன் அல்லாஹ்வுக்கு நான் முயற்சி எடுத்தால் நான் இளைஞன், அவ்வளவுதான். இது வயது தீர்மானிப்பதல்ல, மனசுதான் இதை தீர்மானிக்கிறது. நான் இளம் பெண்களுக்கும் சேர்த்து தான் நான் சொல்றேன் இதை. அதனால நீங்கள் ஒரு இஸ்லாமிய உணர்வு உள்ளவனாக, முதலாவது உங்களுக்கு பல கேரக்டர் இருக்கு உலகத்துல. 5 வயசு வரைக்கும் அறியாத பிள்ளை, லட்சியங்களை மனிதன் மாற்றிக்கொண்டே தான் போவான். ஒன்றும் இல்லை, எல்கேஜி படிக்கிற பிள்ளைகிட்ட நீங்க கேட்டு பாருங்க, வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன் இன் யுவர் லைஃபு அப்படின்னு நீங்க கேட்டு பாருங்க. ஜாலியா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவான். அப்படி இல்லை, நான் டீச்சர் ஆகணும்னு சொல்லுமா? 3 வயது 4 வயது குழந்தைகிட்ட கேட்டு பாருங்க, என்ன சொல்லும்? நீ என்னம்மா ஆக போறன்னு கேட்டு பாருங்க, என்ன சொல்லும்? நான் மிஸ் ஆகணும், நான் டீச்சர் ஆகணும் தான் சொல்லும். ஏன்? அந்த குழந்தையுடைய உலகத்துல உச்சபட்சமான அதிகாரம் பெற்ற பதவி என்பது டீச்சர். அவ சொன்னா எல்லாரும் உட்கார்ந்துடுறாங்க, அவங்க சொன்னா எல்லாரும் ஓடி வர்றாங்க, அவங்க சொன்னா அம்மாவே சரி மிஸ்ஸுங்க, என்னங்க இப்படி லேட்டா கூட்டி வரைக்கும் பிள்ளைய சீக்கிரம், சரி மிஸ் அடுத்த நாளைக்கு நான் கூட்டு. நம்ம அம்மா அத்தாவே மிரட்டும், நம்மளெல்லாம் மிரட்டும், ஆனா டீச்சர் வந்து அப்படி கையை கட்டி நிக்குது. அப்போ உலகத்திலேயே உச்சபட்சமான பதவி எதுதான்? சிஎம்ஓ பிஎம்ஓ, அமெரிக்க ஜனாதிபதி கூட கிடையாது, யார் தான்? மிஸ் தான். அந்த சின்ன உலகத்துக்குள்ள அதான். 10 வயசு ஆகும்போது கேட்டு பாருங்க, வேற ஒன்று சொல்லும், அது பலதும் சொல்லலாம். 20 வயசுல கேட்டு பாருங்க, உங்களை எழுப்பி கேட்டால் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க. மனிதன் என்பவன் முதிர்ச்சி அடைய அடைய இலக்குகளையும் லட்சியங்களையும் மாற்றிக்கொண்டே போவான். இது இயல்பு. எதனால மாத்துறான்? முதிர்ச்சிக்கு ஏற்றவாறு அவன் மாறுகிறான். ஆனால் சில யதார்த்தங்கள் இருக்கின்றன. முதலாவது உங்களுடைய கேரக்டர் என்னன்னா, நீங்க அல்லாஹ்வுக்கு அடிமை, அதுதான் ஃபர்ஸ்ட். அப்படிதானா? உங்க வாப்பாவுக்கு பையன், அம்மாவுக்கு பையன், உங்க தம்பிக்கு அண்ணன், தங்கச்சிக்கு அண்ணன், இதெல்லாம் 2வது 3வது தான். முதல் கேரக்டர் என்னது சொல்லுங்க? முதல் கேரக்டர் அல்லாஹ்வுடைய அடிமை. இந்த கேரக்டர் எங்கேயாவது கிளாஷ் ஆச்சுன்னா, எங்கேயாவது முரண்பட்டால் அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த கேரக்டர் விட்டு மட்டும் நீ கீழே இறங்கிறாத. இதை டேமேஜ் பண்றதுக்கு மட்டும் எதற்கும் இடம் கொடுத்து விடாதே. அத்தா சொல்றாருன்னு இந்த கேரக்டர் விட்டு இறங்கிறாத, அம்மா சொல்றான்னு இந்த கேரக்டர் விட்டு இறங்கிறாத, உனக்கு பிடிச்ச ஒரு நடிகன் சொன்னான்னு இந்த கேரக்டர் விட்டு இறங்கிறாத. இந்த கேரக்டர் என்பது இரத்தமும் சதையுமாக உன் உடலுக்குள் இருக்க வேண்டும். யார் சொன்னாலும், அத்தா அம்மா சொன்னா கூட கேட்காத, இந்த கேரக்டர் விட்டு நீ இறங்கிடவே கூடாது. இதுதான் உன்னை எங்க வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கும்?
மறுமையில உனக்கு கை கொடுக்கும். இந்த கேரக்டரை மட்டும் நீ நழுவ விட்டுறாத என்று சொல்லுகிறான். இன்னைக்கு இந்த கேரக்டரை அடி வாங்குது பலற்ற. தொழுக எப்படி இருக்கு? அத்தா அம்மா குளிர்காலத்தில் தொலை போகாதன்னு சொல்றதெல்லாம் இல்லை. ஒரு திரைப்படம் போதுமானது ஒரு வக்து தொழுகையை நாம விடுறதுக்கு. ஒரு கிரிக்கெட் விளையாட்டு போதுமானது நாம ஒரு வக்து தொழுகையை விடுறதுக்கு. நடக்குதா இல்லையா? ஒரு வக்து என்ன அது? ஒரு வக்து பல வக்துகள் இல்லையா? நாங்கள்லாம் பெருநாளைக்கு மட்டும்தான் தொழுகைக்கு வருவோம். நானாவது வருஷத்துக்கு 2 பெருநாளைக்கு வந்துடுவேன். எங்கள் சித்தப்பா பையன் ஒருத்தர் இருக்கான், அவன் யாரு வருஷத்துக்கு ஒரு வக்து தான் தொழுவான். எங்கள் மாமா பையன் ஒருத்தர் இருக்கான், அவன் பள்ளிவாசலுக்கே வரமாட்டான். அவனுக்கு இவனுக்கும் தான் போட்டின்னு கதை சொல்லலாம் பாருங்க, வருது இல்லையா? அந்த மாதிரி அவனுக்கு இவனுக்கும் தான் போட்டி. எதுக்கு? தொலை வராமல் இருக்கிறது இல்லை. அந்த முதல் கேரக்டர் அடி வாங்கினது தான் மொத்த கேரக்டரும் அடி வாங்கிறதுக்கு காரணமாக அமையுது. புரிஞ்சுங்களா? அப்போ முதலாவது நீங்க என்ன செய்யுங்கன்னா, படைக்கப்பட்ட பர்பஸ், ஒவ்வொரு பொருளும் படைக்கப்பட்டதற்கான நோக்கம் இருக்கிறது. அந்த பொருள் படைக்கப்பட்டதற்கான நோக்கத்தை முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஏன் படைக்கப்பட்டிருக்கீங்க? இந்த உலகத்தில் ஒழுக்கம் திளைக்க வேண்டும். அதற்கு தான் முஸ்லீம்களை அல்லாஹ் ஒரு நல்ல மார்க்கத்தை கொடுத்து, நல்ல வழிமுறையை கொடுத்து அல்லாஹ் படைப்பாங்க சொல்லணுமா? எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய அடிமை என்ற கேரக்டரை ஒருபோதும் இழக்காதீர்கள். அது இறுதி மூச்சு வரைக்கும் நம்மளை துரத்தி கொண்டே வர வேண்டும். இடைக்காலத்தில் வாழும்போது சக மனிதனை நீங்கள் துன்புறுத்தாதீர்கள். சக மனிதனை சொல்லாலோ நடவடிக்கைகளாலோ துன்புறுத்தாதீர்கள். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீங்கள் மதிக்க வேண்டும், அவர்களை கண்ணியம் செய்ய வேண்டும். உங்களுக்காக தியாகம் செய்யக்கூடியவர்களை நீங்களே மதிக்கவில்லை என்றால் வேறு யார் அவர்களை மதிக்க போகிறார்? நமக்காக தியாகம் பண்றாங்க இல்லையா? அவங்க உழைப்பு நமக்காக, அவங்க அவமானப்படுறது நமக்காக, நாம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆகையினால நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த உலகத்தில் நாம என்ன செய்ய வேண்டும்? நன்றி உள்ள மனிதனாக இருக்க வேண்டும். நாம் நிறைய இந்த சாதனை படைத்தவர்களுடைய வரலாற்றை படிக்கும் போதெல்லாம் நினைத்து பார்ப்பது உண்டு. நான் சமீபத்தில் படித்தேன், ஆப்கானிஸ்தானில் ஒருவர் மலைக்கு மேலே அவருடைய வீடு, அது மலைப்பாங்கான ஒரு ஊர், மலைக்கு மேலே அவர் வீடு. தினமும் அவர் ஒரு கழுதையில் அவர் மகளை கூட்டிக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய தரையில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜில் அந்த பிள்ளைய 5 வருஷமாக படிக்க வச்சு, மெடிக்கல் காலேஜ் வாசல்லே உட்கார்ந்து கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் அந்த பிள்ளைய கழுதையில் ஏற்றிக்கிட்டு மலைக்கு மேலே போகிறதுக்கு கழுதை தான் ஈஸியான பயணம். அவரால் முடிஞ்சது, குதிரையெல்லாம் வாங்க முடியாது. 5 வருஷமாக இந்த வேலையை மட்டுமே பார்த்துருக்கிறாரு. அப்போ சாப்பாட்டுக்கு என்ன பண்ணார்? அவங்க அம்மா மலை மேலே வேலை பார்க்குது. எப்படி கேரக்டரை மாற்றிட்டாங்க பாருங்க. உழைக்கிறது பெண், மகளை கவனிக்கிறது ஆணு, பாதுகாப்பு கருதி. இந்த பெண் காலமெல்லாம் தன் பெற்றோருக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்தாலும் இந்த நன்றி ஈடு பண்ண முடியுமா? இதெல்லாம் பார்க்கும்போது நான் நினைத்து பார்த்தேன், நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் படுகின்ற அவலங்களை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். எங்கள் காலத்தில் அப்படிலாம் கிடையாது. 9 மணிக்கு ஸ்கூலு, 9 மணிக்கு ஸ்கூல்னா 8 மணி. அப்போ ஸ்கூலில் இவ்வளவு படிப்பு செலவும் கிடையாது. இந்த கடலை மாவு பை இருக்கு பாருங்க, கடலை மாவு 5 கிலோ கடலை மாவு, 5 கிலோ கடலை மாவு பை, கடலை மாவுன்னு எழுதியிருக்கும் அதில். அந்த பையில தான் ஒரு சிலேட்டு குச்சியும் ஒரு நோட்டையும் போட்டு தூக்கிட்டு போவோம். இப்போ அப்படி இல்லை. பெற்றோர்கள் அவர்களுடைய ஆயுளில் மொத்த உழைப்பையும் உங்களுக்கு உங்கள் ஸ்கூல் ஃபீஸுன்னு கட்டினா, காலேஜ் ஃபீஸு கட்டினா தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும். தன்னையே உருக்கி உங்களுக்கு தந்து உங்கள் உழைப்பு நீங்கள் சம்பாத்தியம் பண்ண ஆரம்பித்த பிறகு தான் அவர் தனக்குன்னு வாழ ஆரம்பிக்கணும். அப்போ அவருடைய உடம்பு அவருக்கு ஒத்துழைக்காது. அப்பாடான்னு வீட்டில் உட்காருவார். அப்போ நீங்கள் அவரை எவ்வளவு தாங்கணும், அவரை எவ்வளவு மதிக்கணும். நீங்கள் தாங்கும் போது, நீங்கள் மதிக்கும் போது உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை அவருக்கு அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும். குறிப்பாக தாய்மார்களுக்கு. நீங்கள் ஒரு நாள் உங்கள் அம்மாவுடைய சமையலை பாராட்டி பாருங்க, அளவிட முடியாத ஆனந்தம் அடைவாங்க.
அன்னைக்கு மாலையில் அசர் தொழுதுக்கு மகரிப் தொழுதுக்கு அப்புறம் அவர் தோழிமார்கள்ட்ட உட்காந்து பேசுறதுல சப்ஜெக்டே நீங்கள் தான். இன்னைக்கு என் பிள்ளை என் தோசை நல்லா இருக்குன்னு சொல்லித்தான், என் சட்னி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டான். ஊரெல்லாம் அவங்க பெருமையை கொட்டி அவங்க உலகத்தில் உங்களை ஹீரோவாக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. உங்களை ஹீரோவாக்குறதுக்கு உங்கள் குடும்பம் காத்திருக்கிறது. உங்களுடைய வெற்றியை கொண்டாடுவதற்கு உங்கள் குடும்பம் காத்திருக்கிறது. நீங்கள் சாதனை படைத்து விட்டால் உங்களுடைய மகல்லாவே உங்களை வரவேற்க தயாராக உங்களுக்கு வரவேற்பு கொடுக்க காத்திருக்கிறது. ஆனால் இது எல்லாத்தையும் விட்டுட்டு யாரோ ஒருத்தன் சாதனை படைச்சிட்டான்னு அவன் பின்னால் போகிறது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? அவன் படைச்சது சாதனையா? அதனால் எத்தனை பேர் கெட்டு போயிருக்காங்க? எவ்வளவு சொல் ஒழுக்கங்கள் இன்னைக்கெல்லாம் குறைஞ்சி போச்சு பாருங்க. ஒரு சொல்லுடைய ஒழுக்கம் என்பது எவ்வளவு மட்டமாக போயிடுச்சு பாருங்க. எடுத்தறிஞ்சு பேசக்கூடிய சொற்கள் எல்லாம் இன்றைக்கு நவநாகரீக சொற்களாகிவிட்டன. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பாவுடைய தம்பி, கூட பிறந்த தம்பி. அவங்கள்ட்ட ஒரு உதாரணம் சொல்றேன். அவங்கள்ட்ட ஒரு ஆள் வந்து கேட்கிறார், நீங்க பெரியவரா ரசூலுல்லாஹ் பெரியவங்களா? அந்த அக்பரு அம் ரசூலுல்லாஹ், இதுதான் கேள்வி. கேட்டவர் என்ன அர்த்தத்தில், பெரியவருங்கிறது என்ன அர்த்தத்தில் கேட்டாருன்னா வயசை கேட்கிறாரு. நீங்க சின்ன வாப்பாங்கிறீங்களா ரசூலுல்லாவுக்கு, நீங்க வயசுல மூத்தவங்களா ரசூலுல்லாஹ் மூத்தவங்க? அந்த மாதிரி இருக்கும்ல. சின்ன பாப்பாவுக்கு சில வயசு கம்மியாக இருக்கும், அண்ணன் பையன் அதோட முதல்ல பிறந்திருப்பாரு, இது மாதிரி இருக்கும். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தோற்றத்தில் கொஞ்சம் யங் மேன் மாதிரி இருப்பாங்க. சில பேருக்கு 70 வயசு ஆனால் கூட அப்படி உருட்டு கட்ட மாதிரி இருப்பாங்க, பார்த்துறீங்களா? அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் பெரியவரா ரசூலுல்லாஹ் பெரியவங்களான்னு கேட்கும்போது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அன அசன்னு மின்ஹு ஹுவ அக்பரு மின்னி, நான் அவர்களை விட வயதால் மூத்தவன், ஆனால் என்னை விட ரசூலுல்லாஹ் தான் பெரிய ஆளுன்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரியான வார்த்தை பாருங்க. நான் வயசுல மூத்தவங்க, பெரிய ஆளுன்னா என்ன அர்த்தத்தில் கேட்குறீங்க எனக்கு தெரியல. அவங்க தான் பெரிய ஆளுங்கிறாங்க. நம்ம கஸாலி ரஹ்மத்துல்லாஹி கிட்ட ஒருத்தர் கேட்கிறாரு, மா ஹுக்குமு தாரிக்கு ஸலாத், வேண்டுமென்றே தொழுகை ஒருவன் விட்டு கொண்டிருக்கின்றானே அவனுடைய சட்டம் என்ன? அந்த காலத்தில் பள்ளிவாசலில் எழுதி போட்டிருப்பாங்க, தொழுகையை வேண்டுமென்று விடுவோருக்கு தண்டனை. இமாம் ஷாஃபி 2 புள்ளி வச்சிருக்கோம், எனக்கு மனப்பாடம் அது. இமாம் ஷாஃபி அவனை நடுத்தெருவில் வைத்து 100 கசையடிகள் அடிக்க வேண்டும். இமாம் அபூ ஹனீஃபா அவனை ஊர் விளக்கம் செய்ய வேண்டும். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அவனுக்கு யாரும் பெண் கொடுக்க கூடாது, அவனுக்கு யாரும் இது பண்ண கொடுக்கல் வாங்கல் வைத்து இப்படி எழுதி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சட்டத்தை தான் அவன் எதிர்பார்க்கிறான். இமாம் யார்கிட்ட? இமாம் கஸாலிட்ட வந்து மா ஹுக்குமு தாரிக்கு ஸலாத், தொழுகை விட்டவருக்கு என்ன சட்டம்னு இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, தாஹுது பி யதிஹி வ தாதி பிஹி இலா ஸலாத்தி, அவன் கையை பிடித்து அவனை நீ தொழுகைக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறான். நீ என்ன அவனுக்கு சட்டம் கேட்குற? நான் உனக்கு தான் சட்டம் போவேன். புரியுதா உங்களுக்கு? தொழுகையை விட்டவனுக்கு நரகம்னா இவர் அவற்றை போய் உனக்கு நரகமா இமாம் கஸாலி சொன்னாருன்னு பற்ற வைக்கிறதுக்காக. சட்டம் அவனுக்கு இல்லையா, உனக்கு. நீ அவன் கையை பிடித்து தொழுகைக்கு கொண்டு வர வேண்டும் என்பது உனக்கு சட்டம். நீ அடுத்தவர்களை பற்றி யோசிக்காதீர்கள், உங்களை பற்றி யோசியுங்கள். நம்ம உலகத்தில் நம்ம தான் ஹீரோ. நம்ம உலகம்தான் நமக்கு முதன்மையானது. நம்ம குடும்பம், நம்ம மஹல்லா, அல்லாஹ்வுடைய மார்க்கம். எவ்வளவோ இங்கே பணிகளும் மேன் பவரும் ஆட்களும் தேவைப்படக்கூடிய ஒரு சமுதாய அமைப்பில் உட்கார்ந்து கொண்டு நமக்கு எதுக்கு விசிலெல்லாம் என்ன இந்த சொல்கிறேங்க, நீங்கள் வேற மாதிரி புரிஞ்சிக்க கூடாது. ஏதோ அரசியல் பேச வந்துட்டார், நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலாம். நமக்கு விசிலுங்கிறது இப்படி அடிக்கிறான்ல, அப்படியே அடிச்சுக்கிட்டு இது பண்ணுறது. நமக்கு நம்ம குடும்பம் இருக்குது, யாரும் வந்து உட்காரதில் இங்கே எதுவும் நடந்து விட போவதில்லை. ஒவ்வொருவருமே ஒழுக்கம் உள்ளவர்களாக திகழும் போது அநியாயக்காரர்கள் தாமாகவே காலியாகிவிடும். ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் பெரிய கொடுங்கோலன் இருந்தான். வரலாறு எப்படியெல்லாம் மாறுதுங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் ஒரு பெரிய கொடுங்கோலர். அவர் கவர்னர் அந்த காலத்தில் அப்படி தான் இருப்பாங்க போல. இருந்தால் அநியாயம் தனக்கு எதிராக பேசக்கூடியவங்களெல்லாம் அடிக்கிறது, துன்புறுத்துறது, காயப்படுத்துறது இப்படி இருக்கும். அவருடைய காலத்தில் சுபு தொழுகை முடிச்ச உடனே இப்போ நம்ம டீ குடிக்க போகிறோம்ல, டீ கடைக்கு போகிறோம், நான் ஒரு உணிமா பாட்டு ஒரு பக்கம், வடை பஜ்ஜி சம்சா எல்லாம் அங்கே தான் ஒரு பெரிய டிஸ்கஷனே நடக்கும். இந்த சமுதாயத்தை பற்றி நேற்று என்ன நடந்துச்சு, அவர் அப்படி ஆகிட்டார், எல்லாம் அங்கே நடக்கும் ஜமாத்தில். அந்த மாதிரி சுபு தொழுதுட்டு மக்கள் கூடும்போது பேசிக்கொள்வார்களாம், நேற்று இரவு யாருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. ஏன்னா ஒவ்வொரு நைட்டும் 10-15 பேரை பிடிச்சி அடிக்கிறது, சவுக்கு அடிக்கிறது, துன்புறுது எல்லாம் அவருக்கு வேலை. ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுக்கு நேற்று இரவு யாருக்கெல்லாம் தண்டனை கொடுக்கப்பட்டது என்று பேசிக்கொள்வார்களாம்.
அடுத்த தலைமுறை வந்தது வலீத் இப்னு அப்துல் மலிக். வலீத் இப்னு அப்துல் மலிக்கினுடைய காலத்தில் நாகரிகங்கள் செழித்தன, நவீன கட்டடக்கலைகள் உருவானது. இன்னைக்கு பைத்துல் முகத்தஸுக்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ரூம் ஆஃப் தி ராக் வலீத் இப்னு அப்துல் மலிக் கட்டினது தான். எகிப்து மாகாணத்தினுடைய 9 ஆண்டு வருமானத்தை வச்சு அவர் கட்டினார். எதுக்கு இவ்வளோ பெரிய பணத்தை கொண்டு போய் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க அவர்கிட்ட. அப்போவே கம்யூனிஸ்ட் மாதிரி 4 பேர் செஞ்சுருக்கான். அவர் சொன்னாராம், பாலஸ்தீன் இங்கே தான் ஈசா நபி பிறந்தார்கள். வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடியவங்க எப்போ பார்த்தாலும் ஈசா நபி பிறந்த இடம், ஈசா நபி அங்கேயே போகிறாங்க. நம்ம ரசூலுல்லாஹ் இங்கே இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. 1,24,000 நபிமார்களுக்கு இமாமாக நின்று தொழுகை நடத்தியிருக்காங்க. இந்த இடத்தெல்லாம் மக்கள் வந்து பார்க்கணும். அப்போ இதுக்கு ஒரு அழகை சேர்க்க வேண்டும், மெருகூட்ட வேண்டும் என்று நான் இந்த வேலையை செய்தேன் என்று சொன்னார். வளமார்ந்த கட்டடக்கலைகள், பிரிட்ஜஸ்ஸு, ரோடு, சாலை வசதிகள். இன்னைக்கு கவர்மெண்ட்லேருந்து என்ன ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு எங்கே ரோடு போட போகிறாங்களாம், எங்கே கட்டட, இப்படி தான் மக்கள் பேசுவார்கள் வலீத் இப்னு அப்துல் மலிக்கினுடைய காலத்தில். அதற்கடுத்து சுலைமான் இப்னு அப்துல் மலிக், அப்துல் மலிக்கினுடைய இன்னொரு பிள்ளை சுலைமான், அதாவது வம்சாவளி ஆட்சி உமையா கிலாஃபத்தில் மக்கள் பேசிக்கொள்வார்களாம். அப்போ வந்து நவீன புது புது உணவு வகைகள்லாம் அறிமுகப்படுத்து. நம்மளை தானே உணவு வகைகள் அறிமுகப்படுத்துகிற வட்டலாப்பம், என்னது கேசரி, என்னது அந்த முஸ்லீம் ஏரியாக்கள்ல தான் போகிறது தெரியும். சொல்லுங்கள், மண்ணடிக்கு போனீங்க, பெரிய மடுக்கு போனீங்கன்னா தான் விதவிதமானது தான் கிடைக்குது. பட்டினம் அது மாதிரி வந்து கீழக்கரை, காயல்பட்டணம், அங்கே தான் உணவுகளுக்கு அதான். மாம்பழமே 300 வகையான மாம்பழம் கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம ஆளுகளுக்கு. ஒட்டு உறவு இதில். திருச்சிக்கு வந்து ஒருத்தர் வந்தார், அவர் பேரை நான் சொல்ல விரும்பலை. அவருக்கு வந்து ஒரு மாம்பழம் வெட்டி கையில் கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்துட்டு, பேஷ் ரொம்ப நன்னா இருக்கும், இந்த மாம்பழத்துக்கு பேர் என்ன சொல்லுங்கோ அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. சொல்லும் போதே உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கலாம், அது நீங்களாக கண்டுபிடிச்சிக்கோங்க. அப்போ சொன்னாலும் இந்த மாம்பழத்துக்கு பேர் இமாம் பசந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் சொன்னாராம், நல்ல மாம்பழமாக இருக்குது, அதுக்கு போய் என்னவோ இமாம் பசந்துன்னு வச்சுருக்கேள், ராம் பசந்துன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு இவர் பேர் மாற்றிருக்காரு. அந்த அளவுக்கு உணவுகள் அதிகமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறது சுவைமிக்கு. இன்றைக்கும் துருக்கி நாட்டு உணவுகளுக்கு, ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு பெரிய மரியாதை இருக்குது. சுலைமான் இப்னு அப்துல் மலிக்கினுடைய காலத்தில் இப்படி நவநாகரிகங்களை வளர்த்தெடுத்தவர்கள் நாமோ. இன்னைக்கு காலையில் என்ன பேசுகிறோம், இன்னைக்கு நாம் நம்முடைய மகளாவில் என்ன பேசுகிறோம், இதில் தான் இருக்குது நம்ம நாகரிகம். இதில் தான் திரைமறைவு வாழ்க்கை என்பது இருக்கிறது. நல்ல சொற்கள் நாம் பயன்படுத்தி, நாம் வந்து சோசியல் மீடியா, நான் உங்கள்கிட்ட கண்டுபிடிச்சிருவேன். இப்போ நீங்கள் 10 நிமிஷம் உங்கள்கிட்ட இன்ட்ராக்ட் நான் பேசணும்னு சொன்னால், நீங்கள் சோசியல் மீடியாவில் எதை பார்க்குறீங்கன்னு என்னால் சொல்ல முடியும். அதனுடைய எஃபெக்ட் உங்கள் வார்த்தையில் எங்கே இருந்தாவது வந்து, நான் கேட்குற 5 கேள்வியில் நீங்கள் சொல்லக்கூடிய பதிலில் வச்சு எதில் நீங்கள் அதிகமாக நேரம் செலவு பண்ணுறீங்க என்னால் சொல்ல முடியும். ஒரு மனிதனுடைய ரகசிய வாழ்க்கை அவனுடைய பப்ளிக் லைஃப்பில் எங்கேயாவது பொத்துக்கிட்டு வெளியில் வந்துடும், மறைக்கவே முடியாது. நீங்கள் போடக்கூடிய ட்ரெஸ்ஸு உங்களுடைய உள்ளார்ந்த உளவியலின் அடையாளம். மனசுக்குள்ளே என்ன ஓடுது, போடுற ட்ரெஸ்ஸை வச்சு கண்டுபிடிச்சிட முடியும். இதெல்லாம் உண்மை, சயின்ஸு, இதெல்லாம் மறுக்கவே முடியாது. அதனால தான் என்ன சொல்கிறாங்கண்டா, அந்தரங்க வாழ்க்கையை எப்போதும் ஒழுங்காக வைத்து கொள்ளுங்கள். வெளியில் நீங்கள் அழுக ட்ரெஸ் கூட போட்டுருக்கலாம், அனுமதி இல்லை. சந்தர்ப்போசமாக நீங்கள் போட்டுக்கலாம், போடாமல் வெளியில் பனியனோட கூட சில நேரத்தில் அவசரமாக ஓடி வந்துடுவீங்க. ஆனால் அந்தரங்க வாழ்வு சரியாக இருந்தால்தான் உங்களுடைய வெளிப்பட்ட வாழ்க்கை சரியாக இருக்கும். எனவே அந்தரங்கம் என்பது இதயம். அந்த இதயம் கெட்டு போகாமல் பார்த்துக்கிடுங்க. இதயத்தை கெடுப்பதற்கு ஆயிரம் முயற்சிகள் எல்லா காலகட்டம். உங்கள் காலத்தில் சோசியல் மீடியானா, எங்கள் காலத்தில் வேறு மாதிரி இருந்துச்சு. சினிமா இருந்துச்சு, ரெடியாக இருந்துச்சு. சுபு தொழுதுட்டு வெளியில் வந்து எங்கேயாவது ஒரு வீட்டில் சினிமா பாட்டு சத்தம் கேட்டுச்சுன்னா அப்படிம்பாரு ஜமாத் தலைவர், உடனே ஆஃப் பண்ணுவாங்க. நாங்கள் கண்ணால் பார்த்த காட்சிகள். அவ்வளோ பேத்தனமாக இருந்திருக்காங்க அந்த மக்கள்னு நினைக்காதீங்க. அப்படி கட்டுப்பாடாக இருந்த மக்கள். எனவே அந்த கட்டுப்பாடு குலைவதற்கு நாம் காரணமாக கூடாது. இந்த ஒழுக்கத்தை கடைபிடியுங்கள். பெற்றோருக்கு நல்ல பிள்ளைகளாக இருங்கள். ஜமாத்துக்கும் நல்ல பணிகளுக்கும் சொல்லாலும் செயலாலும் உதவி செய்யக்கூடியவர்களாக இருங்கள். அப்படி இருந்தாலேயே 24 மணி நேரம் உங்களுக்கு போதாது. எனவே அந்த 24 மணி நேரத்தையும் பயனுள்ளதாக நீங்கள் கழிக்க வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொண்டு, சிறப்பான இந்த ஏற்பாட்டை செய்திருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு நன்றினை தெரிவித்து, இந்த நோக்கம் நிறைவடைய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனையும் செய்து நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.